ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தாங்க. சக்கரவள்ளி கிழங்கு போட்டு சுண்டல் புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். உண்மையாலுமே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாம். ஒரு 4 தக்காளியை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவு வதங்கி வந்த உடனே வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இதெல்லாம் வந்து வதக்கி அரைக்கிறது தான். ஸோ வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தக்காளி வந்து தோல் உறிஞ்சி நல்லா மசிஞ்சு வந்துடணும், அந்த அளவு வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தக்காளியோட பச்சை வாடை அடிக்காது. ஸோ இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள், மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணுங்கள். மசாலா கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது குழம்பு. ஸோ வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு சேர்த்திட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் வந்து சுண்டல் வந்து ஒரு 5 to 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். கூடவே சுண்டல் தண்ணியும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் வெள்ளை சுண்டலுக்கு பதிலாக கருப்பு சுண்டல் எடுத்துக்கலாம், டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சக்கரவள்ளி கிழங்கு நம்ம உருளைக்கிழங்கு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கேங்க. இந்த கிழங்கு கிட்டத்தட்ட 1 கிலோ வந்துச்சு. ஸோ அதில் பாதி கிழங்கு போட்டிருக்கேன். ஒரு 20 வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெட்டி வச்சுருக்க ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய் 2யுமே சேர்த்திக்கலாங்க. நீங்கள் வந்து சுண்டலுக்கு பதிலாக மொச்சக்கொட்டை இந்த மாதிரி வேறு என்ன பயிர் வேணால் போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். தட்டைப்பயிர் இந்த மாதிரி சேர்த்தி செஞ்சிங்கன்னா புளிக்குழம்பு சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக சக்கரவள்ளி கிழங்கு குழம்புல சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கத்திரிக்காயெலாம் வந்து நல்ல நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்திடலாங்க. நம்ம இந்த குழம்புல வந்து நிறைய பேர் வந்து உப்பு கண்டம் போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி செய்யலை, இன்னொரு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். மட்டனில் உப்பு கண்டம் வச்சுருப்போம் இல்லையா, இதே மெத்தடில் வந்து உப்பு கண்டம் போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ புளிக்கரைசலையும் வந்து இந்த மசாலா கூட சேர்த்திட்டு இப்போ கடாயில் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் வந்து இது கூடயே வந்து சுண்டல் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, வேக வச்ச சுண்டல், அதை தண்ணியோடு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுண்டல் வந்து நல்லா முன்னாடியே வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தேங்காவை அரைச்சி கெட்டியான தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்து சேர்த்திக்கலாம். நிறைய பேர் தேங்காய் சேர்த்தாமையும் சாப்பிடுவீங்க, இப்படியே சாப்பிட்டாலும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் தேங்காய் பால் சேர்த்தினிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. காயெல்லாம் நல்லா வெந்துடணும். சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருவோம் இல்லையா, தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இதுக்கு வந்து சீக்ரெட் பொடி ஒன்று இருக்குது. கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் வந்து நல்லா வறுத்து நல்லா பொடி பண்ணி சேர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு ரொம்ப மணமாக இருக்கும். அதே மாதிரி 3 நாள் ஆனாலும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கெடாது. 3 நாள் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு வச்சா அட்லீஸ்ட் 2 to 3 நாள் வச்சு சாப்பிடுவோம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து நான் சின்ன ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், 2மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து இடிகளில் போட்டு பொடிச்சிக்கலாங்க, நல்ல மணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவு வந்துச்சு, அதை அப்படியே கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு சுண்டல் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். களி கூடலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு வந்து மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் தேவையில்லைங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக, என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.